ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு காலையில் தோசை மாவு இட்லி மாவு ரவை எதுவுமே இல்லை. அவசரத்துக்கு என் கையில் கிடச்சி இந்த சேமியா பேக்கெட்டு தாங்க. அதை வச்சு இன்னைக்கு சூப்பரான ஒரு உப்புமாவை தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இங்கே வந்து கேரளாவில் இப்போ வந்து ரொம்ப ஹீட்டுங்க. என்னன்னு தெரியல. சூரியன் வந்து அப்படியே தலைக்கு மேலே நிற்கிற மாதிரி இருக்குது. காலையிலே வந்து இந்த மாதிரி விசுக்குன்னு வேலை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா 11 மணிக்கு அப்புறம் நமக்கு வந்து கிச்சனுக்குள்ளேயே நம்ம வந்து வர முடியாது. அவ்வளோ சூடாக இருக்குது. ஸோ அதனால சீக்கிரமாக வேலையெல்லாம் காலையிலே முடிச்சுட்ருக்கேன். இப்போ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு சேமியாவை. அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. உப்புமாவுக்கு தேவையானது எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஒரு கடாய் வந்து எடுத்துக்கிறேன். அதில் வந்து இந்த சேமியா போட்டு நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விடாமல் கோல்டன் கலர் ஒன்றும் ஆக வேண்டாங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து மேலாப்பில் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக தெரியும். அதுதான் இதோட கன்சிஸ்டன்சி, வறுத்ததோட கன்சிஸ்டன்சி. கருக விட்டிங்கன்னா அதோட ஸ்மெல்லே வந்து டேஸ்ட்டு எல்லாமே மாறி போயிடும். அதனால வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா சூடு பண்ணி எடுத்தாலே இது போதும். அவ்வளோதாங்க இது சூடு பண்ணி எடுக்க வேண்டிய டைமு. அதுக்கப்புறமா எடுத்து நம்ம இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டு கடுகு அதே மாதிரி உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். நல்லா வந்து பொரிஞ்சதும் இப்போ வந்து வேர்க்கடலை வேணாலும் சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நிறைய கருவேப்பிலை வந்து பிச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 1.5 கப்பு, பெரிய கப்பில் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு பேக்கெட் வந்து சேமியாக்கு. அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூக்கி நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சதுமே இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச சேமியா இருக்குங்க இல்லையா, அதையும் நம்ம போட்டுடலாம். இப்போது தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் கூடாது, ரொம்ப கம்மியாகவும் கூடாது. இந்த மாதிரி சேமியா போட்டீங்கன்னா மேலாப்பில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி மேலாப்பில் நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10-15 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டுட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சட்னி அரைக்கிறதுக்காக தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், அதே மாதிரி கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்ல கெட்டி சட்னியாக அரைச்சி வச்சாச்சு. தாளிக்கு எதுவுமே இல்லைங்க. இந்த மாதிரி பச்சையாகவே நம்ம வந்து இந்த சேமியா கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சைட் டிஷ்ஷாக. இப்போ வந்து சேமியாவும் பாருங்கள், நல்ல கொலன்னு ரொம்ப டேஸ்ட்டாக வந்து சேமியாவும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு சுட சுட நல்ல சேமியாவும் கெட்டி சட்னி வச்சு காலையில் டிஃபனை முடிச்சாச்சு. எவ்வளோ சீக்கிரம் பாருங்கள், வீட்லேயே இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு காலையில் சூப்பரான ஒரு டிஃபன் வந்து தயார் பண்ணியாச்சு. இப்போ வந்து பசங்களுக்கு கொடுத்து நானும் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டு, கேரளாவும் என்னோட வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.